நீங்கள் படிச்சிட்டிங்களாம்மா? என்ன ஸ்டோரி படிச்சிங்க? ஸ்டோரி சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். ஒரு ஊரில் லில்லின்னு ஒரு பாப்பா இருக்காங்க. அந்த பாப்பா 6வது படிக்கிறா. அவனுக்கு ஒரு அண்ணா இருந்தான். ஷாம் பேர் வந்து 8வது படிச்சுருந்தான். அவன் வந்து எப்பவுமே கேள்வி கேட்கறது தான் வேலையாகவே இருந்துச்சு. அவன் அம்மா கிட்ட கேள்வி கேட்டால் எப்பவுமே திட்டிகிட்டே இருப்பாங்க. அவளை கேள்வி கேட்குறது. அவன் அப்பா கிட்ட கேள்வி கேட்டால் காதிலே கேட்காத மாதிரி அவர் பார்த்து இருப்பார். கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு மாமா பார்த்தீங்கன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா. அந்த மாமா வந்து ஒரு நாள் அமெரிக்கா போயிட்டாராம். ராஜிட்ட கேள்வி கேட்குறதுன்னு சோகமாக இருந்தாராம். அவர் எப்போ வருவார் அவர் எப்போ வருவாருன்னு இவன் அம்மா கிட்ட அப்பா கிட்ட கேட்டுனே இருந்தாராம். சத்தமாக சொல்லுங்கள். ஒரு நாள் அவரும் வந்துட்டாராம். கையில் ஒரு பெரிய பெட்டி எடுத்து வந்தாராம். அது எப்போ தருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் காத்து நின்றாங்களாம். அவர் வந்து ஒரு நாள் தந்தாராம். அதில் சாக்லேட் கலரான சாக்லேட் கிஃப்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சான். அது வந்து அவன் ஷாம் பேர் லில்லியோட அண்ணனுக்கு வந்து ரிமோட் கார் வாங்கிட்டு வந்தாராம். அப்புறம் லில்லிக்கு வந்து கிச்சன் செட் வாங்கிட்டு வந்தாராம். அது உனக்கு பிடிக்குமா லில்லி அப்படின்னு சொல்லி கேட்டாராம். எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு 3 லட்சம் ரூபாய் அவர் சொல்லிட்டாராம். அதுக்கு வந்து பெண் பிள்ளைங்க மட்டும் தான் சமைக்கணுமா, நான் அண்ணன் மட்டும் ஜாலியாக கார் ரிமோட் விளாட்றான், நான் மட்டும் சமைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கேட்டாராம். எல்லா பெண் பிள்ளைங்களுக்கும் சமையல் கிச்சன் செட் தான் வாங்குவாங்கன்னு நினச்சி நான் வாங்கினேன் லில்லி அப்படின்னு சொன்னாராம். எனக்கு பிடிக்காது மாமா அப்படின்னு சொல்லிட்டாராம். எல்லா பெண்களும் சமைக்கணும் அப்படின்னு சொன்னாராம். பெண் பிள்ளைங்கன்னா அவங்க சமைச்சுன்னு தான் இருக்கணுமா கேட்டாராம். இப்போ அம்மா மாதிரி சமைக்க ஆரம்பிச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். சரி லில்லி எனக்கு பிடிக்கும்னு நினச்சிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன், என்ன வாங்கிட்டு வந்துருக்க மாட்டேன், உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டாராம். எனக்கு ஜெட் விமானம் பிடிக்குமாம்மா, உனக்கு இல்லாத ஜெட் விமானமா, நான் வாங்கி தரேன் வாங்கி சொல்லிட்டேன். என்ன பிடிக்கும்னு சொன்னால்? ஜெட் விமானம். ஜெட் விமானம். சரி, ஜெட் விமானம் என்ன பண்ணலாம்? விமானம் வச்சு என்ன பண்ணுவான்? என்ன பண்ணலாம்? ஏர் ஹோஸ்டஸ் ஆகலாம். அப்புறம் என்ன ஆகலாம்? பைலட் ஆகலாம். அப்புறம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கும் படிக்கலாம். சரியா? அதெல்லாம் முடித்தாதான் பைலட் ஆக முடியும். ஓகே, வெரி குட். நீங்களே கிளாப் பண்ணிக்கோங்க.